ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோற்றுக்கற்றாழை க்ரீம், அதாவது ஆலோவேரா ஜெல் எப்படி வீட்டிலையே சிம்பிளாக குயிக்காக தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் தலைக்கு போடலாம், முகத்துக்கு போடலாம், உடம்பு ஃபுல்லாமே யூஸ் பண்ணலாம். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, இந்த ஜெல் ரொம்ப உபயோகமானது. நம்ம ஸ்கின்னை ரொம்ப காப்பாற்றக்கூடியது. இது ரொம்ப எளிமையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஆலோவேரா ஜெல் நம்ம தயாரிக்கிறதுக்கு நல்ல சதைப்பற்றுள்ள அந்த ஆலோவேரா ஒரு லீஃப் எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி பிசின் மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்ணிடணும். அதை கட் பண்ணி எடுத்துடணும். அது எங்கேயாவது நம்ம துணியில் பட்டால் கூட அது கரையாயிரும், நிலத்தில் பட்டால் கூட கரை மாதிரி படிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி வேஸ்ட் பின்னில் போட்டுடணும். தென் இந்த சைடில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்ணிக்கணும். பாருங்கள், சைடில் இருக்கிறத அந்த ஓரத்தில் 2 ஓரத்துலேயுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காஞ்சி போன மாதிரி இருக்கிறதுல ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சதை கம்மியாக இருக்குது. நீங்கள் நல்லா சதை பிடித்தமான ஒரு ஜெல் எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு 2 ஓரத்தில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடணும். பிறகு மெதுவாக அந்த மேல் தோலை மட்டும் அப்படியே செதுக்கி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அல்லது கத்தியில் அப்படியே சுரண்டுனா கூட அழகாக வந்துடும். அந்த நொங்கு மாதிரி உள்ளே இருக்கும். அதை நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு தடவை 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜெல் ஆலோவேரா அந்த நொங்கு மாதிரி இருக்கக்கூடிய சதை பகுதி, அந்த சதை பகுதி பாருங்கள் அப்படி இருக்குது, நொங்கு மாதிரி இருக்கும். கூடவே நீங்கள் இந்த திருநீற்று பச்சிலைன்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை, அது துளசி இலை மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் தனியாக கூட அரைச்சி சாறு மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஆலோவேரா இதில் போட்டு நீங்கள் ஆலோவேரா கூடவே போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த ஆலோவேராவும் திருநூற்று பத்திலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில். பாருங்கள், அரைச்சி வச்ச நம்ம அந்த ஆலோவேரா ஜூஸை ஒரு கொதிக்கிற தண்ணியில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கணும். கொதிக்கிற உள்ள தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் சாறு விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலவையை ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரமாவது வைக்கணும். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த அந்த ஜெல் ஆலோவேரா ஜெல் தயாராக இருக்குது. இது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா வாசமான ஆலோவேரா ஜெல். இது முகத்துக்கு, உடம்புக்கு எல்லாமே போடலாம்.